வணக்கம். பிஜிடிஆர்பி கட்டாய தமிழ் மொழி தேர்வு. அதில் சில வினாக்கள் பார்ப்போம். சில மாடல் பார்க்கலாம், எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். நமக்கு அடிப்படையாக நமக்கு தெரியும், நம்ம அடிப்படையில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ், அது கீழே 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய இதில் கேட்பாங்க. ஆனால் 10ஆவது ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதிலிருந்து தான் நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம். இதுவே ரொம்ப ஆழமாக இருக்கும். அடிப்படை 10ஆவதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் டீப்பாகவே இது இருக்குது. ஸோ இதில் முதல் வினா பாருங்கள், பொறுத்துக அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வினா பொறுத்துக அப்படிங்கிற அந்த முறைமையில் பார்க்குறோம். பொறுத்துக அப்படின்னாலே நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும், இடது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம முதல்ல படிச்சுக்கணும். இதில் ஏதாவது ஐடியா கிடைக்குதுன்னு பார்த்துட்டு தான் வலது பக்கம் போய் பொறுத்துறதுக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூது. இது ஒரு நூல். அப்போ ஏதோ ஒரு ஆசிரியர் தான் வந்தாகணும். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, இது ஏதோ ஒரு கொட்டேஷன், அதாவது நூற்பா மாதிரி இருக்குது இல்லைங்களா? நூற்பா தான் அது, உங்களுக்கு தெரியும், நூற்பா மாதிரி இருக்குது. சரி, அப்போ அது நூற்பா ஒருவேளை நூல் பேர் கொடுத்துருக்கலாம், இல்லை ஆசிரியர் பேரோடு கொடுத்துருக்கலாம். சரி, நம்ம அதுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு பாடல் வரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, பாடல் வரி மாதிரி நூற்பா மாதிரி இருக்குது. அப்போ இது ஒரு ஆசிரியர் பேர் வரும், அல்லது ஒரு நூல் பேர் வரும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வலிமிகின் வலி இல்லை, இது என்னதுக்கு ஒரு பாடல் வரி மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த பாடல் எந்த நூல் இடம்பெற்றதுன்னு கொடுக்கலாம், இல்லை ஆசிரியர் பேர் கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஆசிரியர் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து வடக்குன்னு ஒரு திசை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த திசைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம இனிமேல் பொறுத்துகளை போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தாங்க வலது பக்கம் பார்க்க போகிறோம். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது, இதை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பலபட்டை சொக்கநாத புலவர் இதை எழுதியிருக்கிறாரு. ஆசிரியர் பேர் சொல்லிட்டோமா? அடுத்தது நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு புறப்பாடல். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெண்ணி கோய்த்தியார் அப்படிங்கிற பெண்பால் புலவர் தான் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி வலிமிகின் இல்லை, வலிமிகின் வலி இல்லை அப்படிங்கிற இந்த பாடல், புறப்பாடல் ஒரு பாடல். இது யார் இந்த வரிக்கு சொந்தக்காரர்னு பார்த்தீங்கன்னா ஐயூர் முடவனார் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு சொந்தக்காரராக இருக்கார். வடக்கு அப்படிங்கிறது என்னதுங்க, வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றை நாம் வாடை காற்றுன்னு சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த பாடல் வரிகள்லாம் எங்கே இருக்குது, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் புத்தகத்தில் இருக்குது. நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏதாவது ஒரு வரிகளை கொடுத்துட்டு கேட்கக்கூடிய முறைமை இப்போ கிடையாது. ஆகையால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாடல் இருக்குதுன்னா அந்த கொட்டேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு வழியே கிடையாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி ஏதாவது பொறுத்துக்களை அந்த கொட்டேஷன் மாதிரி கொடுத்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த பொறுத்தின அடிப்படையில் பாருங்கள், ஏவுக்கு 3, ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருக்குது. அடுத்து பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிக்கு 4, ஸோ அப்போ அது 2 இடத்துல இருக்குது. அடுத்தது சிக்கு 2, அப்போ இங்கே தான் இருக்குது. டிக்கு 1. ஸோ இது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட 2 இடத்துல கொடுத்துருக்காங்க, எங்கேயாவது 1 மட்டும் தான் மாறி இருக்குது. ஸோ நம்ம 4மே சரியாக, குறைஞ்சபட்சம் 3 சரியாக தெரியணும், 1 தவிர 3 சரியாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை சரியாக என்ன பண்ண முடியுங்க, பொருத்தி காட்ட முடியும். சரி, இந்த அடிப்படையில் இந்த வினாக்கள் வரும். அடுத்த வினா பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறாங்க. பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நமக்கு சரியான விடை தெரிஞ்சாதான் எது பொருந்தாதது அப்படின்னு நாம் சொல்ல முடியும். சரியான விடை தெரியாத ஒழிய சொல்ல முடியாது. ஒன்று பாருங்கள், சுள்ளி அப்படின்னு சொல்கிறோம். சுள்ளி அப்படின்னா என்ன, நீங்கள் அந்த மரப்பெயர், இலை பெயர், அதனுடைய அந்த காய் பெயர் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த கேள்வி தாங்க இது. அப்போது அதை எப்படி சொல்லுவோம், காய்ந்த குச்சை சொல்லின்னு சொல்லுவோம், கரெக்டு. அடுத்து விறகு, விறகுனா இது காய்ந்த சிறு கிளை. இதில் வெங்களி அப்படின்னு சொல்கிறோம். வெங்களி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், காய்ந்த கொம்பு கிடையாது, காய்ந்த கழி தான் வெங்கலின்னு நம்ம சொல்லுவோம். கட்டை அப்படிங்கிறது ஒரு அடிமரத்தின் காய்ந்த பகுதியை நாம் ஒரு கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அடிமரம் நல்லா மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி காஞ்சா கட்டைன்னு சொல்லுவோம். இங்கே பொருந்தாதது எதுன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இது 2 சரியாக இருக்குது, இது 2 சரியாக இல்லை. எப்படி நமக்கு தெரியும்னா இதை நாம் படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் தெரியும். கேள்வி பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு, பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. அப்போ சரியான விடை தெரிஞ்சாதான் பொருந்தலைங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பொருந்தாதது இது 3, 4, இங்கே ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், அந்த பாருங்கள் 4, 3 கொடுத்துருக்காங்க. இந்த 4, 3 தான், இந்த 2 தான் பொருந்தாதது. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள்
படித்து பார்த்த சுள்ளி அப்படின்னா முதல்ல வலது பக்கத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடாது. இது வந்து ஒன் வேர்டு மாதிரி வலது பக்கத்தில் இருக்கிறத தயவுசெய்து பார்க்காதீங்க. இடது பக்கத்தில் இருக்கிற சுள்ளினா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? சுள்ளினா என்ன அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இருக்கா, சரியாக இருக்குது, காய்ந்த குச்சி. பிறகுனா என்ன, காய்ந்த கிளை தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் அந்த ஆன்சர் பார்க்கணும். நேரடியாக பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். முதல்ல அந்த ஞாபகப்படி வெங்கலின்னா என்ன, காய்ந்த களி தான் வெங்கலி, இங்கே காய்ந்த கோம்பு போட்டிருப்பாங்க, தப்பு. கட்டை அப்படின்னா என்னது, நமக்கு அடிமரம் நல்லா காய்ந்து போனது கட்டைன்னு சொல்லுவோம், இங்கே காய்ந்த களின்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வலது பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு முதல்ல பாருங்கள். தெரியாத பட்சத்தில் வேணால் ஆப்ஷன் பார்க்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ தெரிந்தாலும் நம்ம சில நேரம் தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, தெரியுதுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அங்கே தப்பாக குறிச்சிட்டு வந்துடுவோம். பின்னாடி நம்ம இங்கே வந்து ஆன்சர் செக் பண்ணி பார்க்கும்போது நாம் எது குறிச்சோமா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் வரும். அதனால் பதட்டப்படாமல் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது. எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், வலது பக்கம் இருக்கிறத பார்த்துட்டு தெரியுதா ஆன்சர்னு பாருங்கள். முடியாத பட்சத்தில் ஆப்ஷன் பார்க்க பாருங்கள். சரி, அடுத்தது சரியாக பொருந்தியது. ஏற்கனவே பொருந்தாதது கேட்டாங்க இல்லைங்களா, இப்போ சரியாக பொருந்தியது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது தரிசு அப்படின்னா என்ன, தரிசு நிலம், பயிர் செய்யப்படாமல் கிடக்கும் நிலம். சரி, கரெக்டு. சிவல் அப்படின்னா என்ன, சிவல் அப்படிங்கிறது நமக்கு சிவல்னா மேடான பகுதி, அதாவது அவல் அப்படின்னு சொல்லுவோம். பட் சிவல் அப்படிங்கிறது கொஞ்சம் பள்ளமான பகுதி தான். அடுத்தது கரிசல் அப்படிங்கிறது கருப்பு நிறமாக இருக்கக்கூடியதை வந்து அந்த நிலத்தை கரிசல் மண்ணுன்னு சொல்லுவோம். மொரம்பு அப்படின்னா என்னது, பருக்கை கல் உள்ள மேட்டு. மொரம்பு அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக கல்லுகளாக இருக்கும். அப்போ அதை வந்து என்ன சொல்லுவோம், மொரம்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதில் கரிசல் அப்படிங்கிறது கருப்பாக இருக்கிற நிறம், அதை கருப்பாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை கரிசல்னு சொல்லுவோம், அது கரெக்டு. மொரம்பு அப்படின்னா பருக்கை கல் இருக்கக்கூடிய அந்த மேட்டு நிலம். மொரம்புனா என்னென்னா கொஞ்சம் கல் நொய்யாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மண் மாதிரி மணல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெரிய பெரிய கல், கொஞ்சம் வெட்டினா மண்வெட்டில் வெட்டினா நொரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டுப்படும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வகையில் இது மட்டும் கொஞ்சம் சரியாக பொருந்தாமல் இருக்கிறது, அப்போ தப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. மீதி 3 புரிஞ்சிருக்கு. அப்போ 1, 3, 4 எங்கே இருக்குது பாருங்கள், 1, 3, 4. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது பாருங்கள். இது புதுசாக இருக்க மாதிரி தெரியும், இன்னும் படிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம தெளிவாக படிச்சுக்கிறதுல ஒழிய வேறு வழியே கிடையாது. அப்போ குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்லியிருக்கேன், 3வது கரியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு ஆன்சர் நம்ம பண்ண முடியும். 4மே தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் 3வது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒன்று ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஞாபகம் வச்சுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் இதனுடைய பழத்தினுடைய பெயர், அந்த தொலியினுடைய பேர், அந்த தோல் எப்படி சொல்லுவோம், கீரை என்னன்னு சொல்லுவோம், ஒரு மரம் காஞ்சிருந்த என்னன்னு சொல்லுவோம், ஒரு நிலத்தை என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே பாடப்புத்தகத்தில் இருக்குது, நம்ம கொடுத்துருக்க குறிப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் படித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்த வினா இது ரொம்ப எளிமையாக தெரியும் பாருங்கள். கிளி எனும் பொருள் தராத சொல்லியது. அப்போ கிளியெல்லாம் என்னென்ன பேர்களில் அழைப்போங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கும். கிளியை என்னென்ன பேர்களை அழைப்போம் அப்படின்னு பார்க்கலாம். தத்தை அப்படின்னா கிளி தான், எந்த மாற்றம் இல்லை. சுகம் அப்படின்னாலும் கிளி தான், எந்த மாற்றம் இல்லை. இதில் பிள்ளை அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா, கீரி பிள்ளை, அணில் பிள்ளைன்னு சொல்லுவோம். கிள்ளை அப்படிங்கிறது கிளி தான். அப்போது இந்த 3 ABD இது 3 கிளிங்கிற பொருள் தரும். அப்போ பிள்ளை அப்படிங்கிறது மட்டும்தான் தராத ஆப்ஷன். அப்போது சி தான் இதுக்கான ஆன்சர், சி தான் இதுக்கான ஆன்சர். பிள்ளை அப்படிங்கிற அந்த சொல் தான் என்னதுங்க, கிளி அப்படிங்கிற அந்த பொருளை தராதது. இதுக்கு வந்து அணில் சொல்லிக்கலாம், அணில் சொல்லுவோம், கீரி சொல்லுவோம், இதுக்கெல்லாம் அந்த பிள்ளைன்னு முடியும். ஆனால் கிளிக்கு எப்படி பேர் கிடையவே கிடையாது. அப்போ அந்த மரபு பெயர், அந்த இளமை பெயர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இது ஒரு அடிப்படை. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வலது பக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பார்த்துக்கோங்க, வலது பக்கத்தை கவனிக்க வேண்டாம். இடது பக்கம் இருக்கக்கூடிய இதை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம வலது பக்கத்துக்கு போய்க்கலாம். நாடும் மொழியும் இரு கண்கள், யாரோ ஒரு சொல்லியிருக்காங்க, அது யாருன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பாவாணர் நூலகம், அதை பற்றி ஒரு நூலகம், சரி அது யார் உருவாக்குனாங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உடனே. வாயுதாரணை அப்படிங்கிறது இது என்ன, வாயுதாரணை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன ஒரு அதிகாரமா அல்லது நூல் பேரா, அதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உலகம் என்பது 5 பெரும் பொருள் பூதங்களால் ஆனதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சரி அது யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வலது பக்கம் இருக்கிறத பொருத்தி பார்க்கலாங்களா. நாடும் மொழியும் இரு கண்கள்னு சொன்னது பாரதியார் தான், ஏவுக்கு 1. அடுத்தது பாவாணர் நூலகம், திருமுலர் இளங்குமரன் அவை தொல்காப்பியர். பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவரே இரா இளங்குமரன் தான். அப்போது அடுத்தது பிக்கு 3 ஆன்சர், பிக்கு 3. வாயுதாரணை அப்படிங்கிறது
அவ்வை குறள், அதாவது அவ்வை குறள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு அதிகாரம் தான் வாயுதாரணை. அதுக்கு சம்மந்தப்பட்டவர் எழுதுனது யார்? ஔவையார் எழுதியிருக்காங்க. அடுத்தது உலகம் அப்படிங்கிறது 50 பூதங்களால் ஆனதுன்னு சொன்னது முதல்ல சொன்னது யாருன்னா நமக்கு தொல்காப்பி நூற்பா தான் சொல்லியிருக்கு. அப்போது நம்ம இதை பொறுத்து வந்து பாருங்கள், 1க்கு A, Bக்கு 3, Cக்கு 4, Dக்கு 5 அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். நாம் இது எவ்வளோ ஒரு டீப்பாக கேட்டிருக்காங்க பாருங்கள். வேறு வழி கிடையாது, நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வினாவுமே நம்மளை ரொம்ப சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி படிக்கும் பொழுதே கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கக்கூடியதாக எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி எளிமையான வினாக்கள் கேட்டால் ரொம்ப சந்தோஷம், எழுதிட்டு போயிடலாம். ஆனால் சிரமமாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு வினாவுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுங்கிறத பாருங்கள். அப்போ இதில் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரி, அடுத்த வினா. அடுத்தது சரியான கூற்றை தேர்க. இப்படி ஒரு மாடல் ஒரு வினா வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியான கூற்றை நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணணும்னா, எப்படி நாம் வந்து சரியாக பொருந்தி இருக்கிறதா பொறுத்துக்க, கிட்டத்தட்ட எப்படி வந்து ஒரு பொருத்துகை பொறுத்துறோமோ அல்லது வந்து தவறான கூற்றை தேர்க, சரியான கூற்றை தேர்க, கீழ்கண்டவற்றில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தையில் கொடுத்துடக்கூடாது. அப்போது இதில் இந்த மாதிரி ஒரு 4 கேட்டுட்டு சரியானதுன்னு சொல்லும்போது இது ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடைன்னு அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அது மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 1 மார்க் கொடுத்துடலாம். நார்மல் கொஸ்டின், மேற்கிலிருந்து வீட்டுக்கு வீசும் காற்று டிராஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டலாம். ஆனால் அவங்க 4 கொடுத்துட்டு குறைஞ்சபட்சம் இதில் பாருங்கள், ஆப்ஷன் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் எல்லாமே என்ன பண்ணுறது, எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ ஒரு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம பண்ணுறாங்க, ஒரு மதிப்பெண் எடுக்கணும், ஒரு மதிப்பெண் கிடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் இதெல்லாம் 4 மார்க்கு சேர்ந்து தான் ஒரு மார்க், ஒன்றுக்கு ஒரு 1/4 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு 1/4 மார்க் அடிப்படையில் அவங்க கேட்டுருக்குறாங்க. முன்னெல்லாம் இந்த மாதிரி மாடல் ரொம்ப கம்மியாக வரும், இப்போ ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தான் ட்ரைன் பண்ணிக்கணும். சரி, முதல்ல ஒன்று பாருங்கள், மேற்கிலிருந்து வீசும் காற்று. இப்போ ஒவ்வொரு காற்றையும் ஒரு பேர் சொல்லி அனுப்பமில்ல. தென்றல்னு சொல்கிறோம், கொண்டல்னு சொல்கிறோம், வாடைன்னு சொல்கிறோம், ஊதை காற்றுன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அது எந்த திசையிலேருந்து வீசினா எப்படி அந்த பேரெலாம் வருது அப்படிங்கிறது நம்ம பாடப்புத்தகத்தில் குறிப்பேடுலையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா அதை தரவாக படிச்சுக்கணும். தரவாக படித்தா மட்டும்தான் சரியாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரி, அப்போது மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், சரிதான். இப்போ கிழக்கிலிருந்து வீசும் காற்று வாடை என்று அழைக்கப்படுகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொன்றல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வடக்கிலிருந்து வீசும் காற்று தான், வடக்கிலிருந்து வீசினா தான் அது வந்து என்ன பண்ணுதுங்க, வாடை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது தப்பு இல்லைங்களா, அது சரியான கூற்று இல்லை. தெற்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் கிடையாது, கிழக்கிலிருந்து வீசும் காற்று தான் கொண்டல். இது வந்து தெற்கிலிருந்து வீசுச்சு அப்படின்னா அது வந்து தென்றல். அப்போ இதுவும் நமக்கு தப்பு. நம்முடைய அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதுவும் தவறாக இருக்கிறது. சரி, அப்போ ரொம்ப குளிர்ச்சியான காற்று, மிகவும் குளிர்ச்சியான காற்று ஊதை காற்றுன்னு சொல்கிறேன். கரெக்டு. ஏன்னா நாம் பாருங்கள், ஊதைக்காற்று அடிக்குதுன்னு எப்போ சொல்லுவோம், இந்த குறிப்பிட்ட இந்த ஐப்பசி மாதங்களில் ஊதைக்காற்று அடிக்கிறது அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம். அப்போது இதில் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை தான். அப்போது 1ம் 4ம் சரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. 1ம் 4ம் சரி அப்படிங்கிறது தான் இதில் வந்து சரியான விடையாக இருக்க முடியும். இதில் நம்ம இந்த பாட்டில் என்ன பண்ணிக்கணும், காற்று குறித்து கேட்டாலும் நீங்கள் எதை படித்தாலுமே தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வினாக்கள் வந்து இலக்கணம் அப்படிங்கும்போது யாரும் இதை மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய படி படித்தாலும் இலக்கணம் மாறாதது, அது அப்படித்தான் இருக்கும். அந்த அமைப்பில் நம்ம அதை ஏற்றுக்கணும். அதே நேரங்களில் இந்த உரைநடை பாடங்கள்லேருந்து இந்த மாதிரி சில வினாக்கள் வரும், சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு. அப்போது எந்த காற்று, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எந்த காற்று எந்த திசையிலிருந்து வீசுகிறது, என்ன பேர் அதுக்கு, என்ன ஏதாவது இலக்கியங்களில் ஏதாவது காற்று குறித்து ஏதாவது கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதுல தான் கேள்வி கேட்க முடியும். வேறு எதுலேயும் கேட்க முடியாது. அதை மட்டும் அந்த 3 வகை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 3 வகையிலேருந்து தான் கேள்வி கண்டிப்பாக கேட்க முடியும். அதை நம்ம சரியான முறையில் படித்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது வினா, மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படிங்கிற இந்த ஓமையை வள்ளுவர் எதுக்கு பயன்படுத்திருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போது மோப்பக்குழையும் அனிச்சம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் குறளுங்க இது, மோப்பக்குழையும் அனிச்சம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அனிச்ச மலர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வெண்மையாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அனிச்சம்பூ. அது முகந்து பார்த்தாலே வாடி போயிடும். அப்போது அது மென்மைத்தன்மை, அவ்வளோ மென்மையாக இருக்கும். இது மாதிரி எப்படி அனிச்சம்பூவை முகந்து பார்த்தா வாடி போயிடுமோ அது மாதிரி அது போல அப்படின்னு சொல்லி அங்கே மறைஞ்சு வரும். அப்போ போல அப்படின்னு மறைஞ்சு வந்தால் அது போலங்கிறது மறைஞ்சு வந்தால் என்ன அணிங்க, அது எடுத்துக்காட்டு
ஓமை அணின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அணி இருக்கக்கூடிய குறள் முழுசாக தெரியுமா உங்களுக்கு? மோப்ப கொலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க கொள்ளையும் விருந்துன்னு சொல்லுவார். அவர் எதுக்கு சொல்றாருன்னா, எப்படி ஒரு அனிச்சம் பூவை முகர்ந்து பார்த்தா வாடி போயிடுமோ அது மாதிரி நம்ம ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுற, முகத்தில் கொஞ்சம் கடுகடுப்பை காட்டிட்டு அவங்களுக்கு அந்த விருந்தை பரிமாறினா அந்த விருந்து வீண். அந்த விருந்து சரியாக சாப்பிட மாட்டேன், கோவச்சுக்குவாங்க, அது பேர் விருந்தோம்பல் கிடையாது அப்படின்னு விருந்துக்குத்தான் இவர் இதை ஓமையாக வைக்கிறார். இது மாதிரின்னு கொண்டு போய் ஓமையை எதை வைக்கிறாருங்க? விருந்துக்கு தான் வைக்கிறாரு. அப்போ நாம் மோப்பக்குள்ளேயும் அனிச்சம் குறள் தெரியும், இந்த ஓமையை எதுக்கு பயன்படுத்திருக்கிறாரு? அது ஒரு பண்பா நம்ம நினைப்போம், அது ஒரு பண்புங்க, அது மனம். அனிச்சமுன்னா மனம்னு வருமா நமக்கு, வாசம், அதுக்காக சொல்லியிருக்காரு. அது ஒரு வழக்கங்க, அப்படி தாங்க இருக்கும். அனிச்சமுன்னா அப்படி தான் இருக்கும், அது வழக்கம் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அந்த குறள் தெரிஞ்சிருக்கணும். அந்த குறள் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த ஓமையை அவர் எதற்கு நிகராக, எது போல அப்படின்னு சொல்லி எதற்கு நிகராக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, அப்போது இந்த விருந்து அப்படிங்கிறது தான் சரி, எல்லா குறளையும் ஞாபகம் வச்சுக்கணும் கிடையாதுங்க. ஆனால் சில இந்த மாதிரி முக்கியமான ஊமை அணி, எடுத்துக்காட்டு ஊமை அணி, அணி வரக்கூடிய குறள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அணி வரக்கூடிய குரல் ஒருவேளை வெளிப்படையாக இந்த குரல் ஒரு அணியாது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப குறைவான வாய்ப்பு தான். இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. மோப்பக்குள்ளையும் மன்னிச்சம். இதில் வள்ளுவர் இந்த ஊமையை எதற்கு நிகராக பொருத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா விருந்துக்கு தான் அவர் பொருத்தி வச்சிருக்காரு. விருந்து தான் இப்படி இருந்தால் எப்படி அணிச்சம்பு வந்து முகந்து பார்த்தா வாடிடுமோ அது மாதிரி விருந்து முகம் திரிஞ்சு நாங்கள் ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த கடுகடுப்போட கொடுக்குறோம், அன்பாக கொடுக்கலன்னா அந்த விருந்து திரிந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, அடுத்த வினா பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. அது என்னன்னா, விருந்தினர்னா யார் தெரியுங்களா? விருந்து அப்படின்னா புதுமை அப்படின்னு பொருளுங்க. விருந்தினர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும், புதியவர்னு பொருள். சரி, புதியவர்னா யார்? நம்ம வீட்டுக்கு சித்தப்பா பெரியப்பா வராங்க, அது மட்டும் இல்லாமல் மாமா வராங்க, அந்த ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரத்த சொந்தம், அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் விருந்தினர் கிடையாது, அவங்க உறவினர். இப்போ விருந்தினர் யாருன்னா, இது வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூப்பிட்டு நம்ம போடுவோம் இல்லைங்களா, இந்த நாயன்மார்கள்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் சாப்பாடு, அவங்க கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு, யாரே தெரியாதவங்க கூட்டு சாப்பாடு போடுறாங்க பாருங்கள், அப்படி கூப்பிட்டு வராங்க பாருங்கள், அவங்க தான் விருந்தினர். அவங்களுக்கு நம்ம படைக்கக்கூடிய அந்த சாப்பாடு தான் விருந்துன்னு நம்ம சொல்லணும். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். விருந்தினரும் வறியவரும், விருந்தினரும் புதுசாக வரவங்க, வறியவர்னாலுமே பொருள் இல்லாதவங்க, பொருள் இல்லாதவங்க யாரோ ஒருத்தவங்க. நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. அவர்கள் வந்து உட்கார்ந்து ரொம்ப அன்பாக சாப்பிடக்கூடிய அந்த தன்மையை பார்த்து விட்டு மேல் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், முகம் மலர்ச்சி அடைவாங்களாம். மேல் மக்கள் முகம் மலர்ச்சி அடைவாங்களாம். அவங்க வந்து ஓஹோ நெருங்கி என்னது அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு முகமலர்ச்சி அடைவாங்களாம் அப்படின்னு ஒரு இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கு. அது சொன்னது யாருன்னு தான் இப்போ கேள்வி. அப்போ விருந்து பற்றிய நிறைய கொட்டேஷன்ஸ், இப்போ கம்பராமாயணமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சரி பார்த்துக்கணும், எந்த ஆசிரியர் எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ இங்கே நமக்கு சில ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. கம்பர் விருந்து பற்றி சொல்லியிருக்காரு, இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு, ஜெயங்கொண்டா சொல்லியிருக்காரு, அப்பையார் சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் யார் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதுங்க. புரியுதுங்களா? அப்போது விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலூர் போல, எல்லாருமே விருந்து பற்றி சொல்லியிருக்காங்க, தங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வரி யார் சொந்தக்காரன்னா ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் தான் இந்த என்னதுங்க ஊமையை போல ஊமையை அதை பயன்படுத்தியிருக்காரு. அது மாதிரின்னு சொல்லி இன்னொன்று சொல்ல வரார். எப்படி விருந்தினர்கள் மேலும் மேலும் முகமலர்ச்சி அடைய அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்பட்டதை பார்த்துட்டு மேல் மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊமையை சொல்ல வரார். இந்த இடத்துக்கு நமக்கு தேவையானது, இப்போ அந்த காலத்தில் விருந்தினரும் வறியவரும் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா மேல் மக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக அதை பரிமாறுவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக தெரிய வருது. சரி, இந்த அடிப்படை இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அடிப்படை தான் நமக்கு என்னங்க விருந்து பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கம்பர் சொல்லியிருக்கோம், இளங்கோவடிகள், ஔவையார், இதெல்லாமே நம்ம கொடுத்த நோட்ஸில் இருக்குது, நம்முடைய நோட்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையெல்லாம் என்ன பண்ணிக்கணும், யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஜெயங்கொண்டார். சரி, அடுத்த வினா பாருங்கள். கூற்று காரணம் இந்த மாதிரி கேட்பாங்க.
ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதில் தவறு செஞ்சுருக்கோம். ஏன்னா கூற்று பெரும்பாலும் சரியாக இருக்குதுன்னு நினைப்போம். கூற்று ஒருவேளை கூற்று சரியாக இல்லாமல் போயிடுச்சு, அது ரொம்ப குறைவு தாங்க. கூற்று வந்து தவறாக கேட்குறது ரொம்ப குறைவு. ஆனால் சொல்ல முடியாது, கூற்றே கூட தவறாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து தவறான கூற்றுக்கு வேணால் சரியாக இருக்கும் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. அப்படி கூட காரணம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கூற்று சரியாக தவறாங்க தான் முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, படித்து பார்க்கலாம். கூற்று: தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. முதல்ல வேறு எங்கேயாவது வேறு மொழிக்காரவங்க அல்லது வேறு யாராவது வாழை இலைக்கு முக்கியத்துவம் தராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாழை இலைக்கு முக்கியத்துவம் தராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பண்பாட்டில் இருக்குதா முதல்ல நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், இருக்குது. இது நமக்கு எங்கேயாவது பாட புத்தகத்தில் குறிப்புகளாக இருக்கான்னு இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தெரியுது, ஆனால் பாட புத்தகத்தில் வேறு ஏதாவது கொட்டேஷன் கொடுத்துடக்கூடாது இல்லைங்களா? இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆமாம், இருக்கிறது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. வாழை இலை போட்டு தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுவோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது இது கூற்று சரி. காரணம் என்ன அப்படின்னா, தலைவாழை, அது வாழை இலை தான். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம்முடைய மரபு. இதுதான் காரணம். இதனால தான் நம்ம தமிழ் இலைக்கு தனித்த இடமே கொடுத்து வச்சுருக்கிறோம். அது மரபாக இருக்கிறதுனால தான் நாம் தனித்த இடம் கொடுத்து வச்சுருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது ரெண்டுமே சரியாக இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூற்று சரியாக இருக்குது, காரணம் அதுக்கான பொருத்தமான காரணமாக இருக்குது. அப்போ கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் பொருத்தமாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பாருங்கள், கூற்று சரி காரணம் தவறுங்கிறாங்க, இது கிடையாது. கூற்று தவறு காரணம் சரி அப்படிங்கிறாங்க, இது தப்பு. கூற்று காரணம் ரெண்டுமே சரிங்கிறது சரி, கூற்று காரணம் ரெண்டுமே தப்புங்கிறது இங்கே தப்பு. கூற்று சரி, காரணம் அதற்கான என்னதுங்க சரியான காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல குறிக்கக்கூடிய பதிலுங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சரியான படிக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம கூற்று காரணம் கொடுத்துருந்தாலும் கூட இது புத்தகத்திலிருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம். நாமளாம் ஒன்று உருவாக்கி ஒன்றும் கொடுக்கல, புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இது. அதாவது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடியது வினாக்களாக எடுத்து கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு கூற்றை நம்ம படிக்கணும், கூற்று சரிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும், காரணம் அதுக்கு சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கூற்று சரி, ஆனால் அந்த கூற்றுக்கு தான் இந்த காரணம். நல்லா புரிஞ்சுக்குவாங்க, கூற்றுக்கு தான் இந்த காரணம். சம்மந்தம் இல்லாமல் எதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கூற்று சரி காரணம் தவறுன்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரெண்டுமே சரி, ரெண்டும் சரி. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கூற்று காரணம் ரெண்டும் சரிங்கிற ஆன்சர் குறிக்கிறோம். இதில் ஆன்சர் குறிக்கும் போதும் பாருங்கள், சில இடங்களில் அது கூற்றுக்காரனே வரும். ஏதாவது அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று கூற்று காரணம் சரிங்கிறத என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சரின்னு கடைசியாக முடியாத பார்த்து குறிச்சிடக்கூடாது. கூற்று காரணம் ரெண்டும் சரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் குறிக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா ஆன்சரை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை ஏவா பிஆசின்னு குறிக்கும் போது ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்தது, தொடர்களையும் அதற்குரிய நூல்களையும் தேர்க. வேறு வழியே கிடையாதுங்க, நம்ம மனப்பாடம் செஞ்சு தான் ஆகக்கூடிய ஒரு தன்மைங்க இது. நம்ம மனப்பாடம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. பாரியை பற்றி பேசியிருக்காங்க, பாரியினுடைய பரம்பு நாடை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம சரி அடுத்த வரி பார்ப்போம். ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டி அப்படிங்கிற அந்த தொண்டி கடற்கரை துறைமுகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அடுத்து 3, கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை. கொற்கை பெருந்துறை சொல்லியிருக்காங்க, கொற்கை தான் சொல்லியிருக்காங்க. கொற்கை உங்களுக்கு தெரியும், பாண்டிய நாட்டினுடைய ஒரு தலைநகராக இருக்கக்கூடியது கொற்கை. அது வந்து ஒரு துறைமுகமாக இருந்துச்சுங்க. இறுதியாக கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. கருவூர் பற்றி இப்போ இருக்கிறீங்களா, கரூர், இந்த கருவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. அப்போ இந்த குறிப்பு எங்கே காணப்படுது அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் கண்டிப்பாக அந்த வரி எந்த இலக்கியத்திலும் தெரிஞ்சிருந்தால் ஒழிய நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இதெல்லாமே நம்ம குறிப்புகள் கொடுத்துருக்கிறது தான். அப்போ இதை நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா எங்கே சிரமமாக இருக்கோ அந்த வினாக்கள் தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ சிரமமாக உங்களை சிரமப்படுத்தி நீங்கள் படிச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ சிரமம், இப்படிலாம் கேட்பாங்களா, நாமளே பரிசோதனை பண்ணிக்கணும். இப்படிலாம் கேட்பாங்களா. இப்போ வந்து கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் ஒரு லைன் கொடுத்துட்டு பரம்பு நாடுங்கிறது இப்போ என்ன கேட்கலாம், தொண்டிங்கிறது இப்போ எங்கே இருக்குது கேட்கலாம். இப்போ வந்து கொற்கை கோமான் அப்படின்னு சொல்கிறது யாரை குறிக்கிறது, எந்த அரசனை குறிக்கிறது கேட்கலாம். இப்போ இதில் வந்து நெடுந்தேர் கோதை அப்படிங்கிறது, கோதைன்னு உங்களுக்கு தெரியும், யார் அரசை குறிக்கிறது
எந்த பரம்பரையை கோதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சோழனை சொல்கிறோம். அந்த மாதிரி அங்கே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கூர்வேல் குவைய முயம்பின் தேர்வன் பாரி தன் பரமநாடு. பெரும்பாலும் பாரியை பற்றி பரமநாடு பற்றியும் சொல்லுது அப்படின்னா அது புறநானூற்று இலக்கியங்கள் தான். அந்த மன்னர்களை பற்றி இதை சொல்கிறது. அதுக்காக அக இலக்கியங்கள் சொல்ல நினச்சிடாதீங்க. பெரும்பான்மையை சொல்லக்கூடியது புறநானூறு தான். புறநானூறு இது இந்த சரியான ஆன்சர். ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோ, அதாவது ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தொண்டியை பற்றி சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். இப்போது சிலப்பதிகாரம் மூவேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல். அப்போது சிலப்பதிகாரத்தில் தான் ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோ அப்படிங்கிற அந்த தொண்டியை பற்றி சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை அப்படிங்கிற வரிகள் ஐங்குறுநூறில் இருக்குது. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு பாடப்பத்தில் இருக்குங்க. தெளிவாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. அவங்க வந்து முக்கியம் அப்படின்னே கட்டம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையாவது நம்ம பார்த்து வச்சுக்கணும். வினாக்கள் வெறும் இந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா, ஒரு வினாவுக்கு 1/4 மார்க்குங்கிற அடிப்படையில் 4 வினாவை சேர்த்து ஒன்றா கொடுத்து 1 மார்க்குக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் டீப்பாக படிச்சுதாங்கன்னு வேறு வழி கிடையாது. அடுத்தது கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இந்த கருவூர் முன்துறை அப்படிங்கிற கருவூர் பற்றி குறிப்பு அகநானூரில் காணப்படுகிறது. அப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள். 1க்கு 4, அதாவது பாருங்கள் 1க்கு 3, 2க்கு 4, 3க்கு 1, 4க்கு 2 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நமக்கு பொறுத்துக அடிப்படையில் வருகிறது. பொறுத்துகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த நூல் கொடுக்கலாம், அல்லது பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த ஆசிரியர் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உரைநடையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை வந்து பொறுத்துகளை பொருத்தி கொடுக்க முடியும். அல்லது என்ன பண்ணுறாங்கன்னா கூற்று காரணத்தில் உரைநடையிலிருந்து சில விஷயங்கள் எடுத்து நம்ம கூற்று காரணம் கொடுத்துருவாங்க. கூற்று காரணத்தில் நீங்கள் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே கண்டுபிடிச்சிருவீங்க. கடைசி குறிக்கும் போது ஏபிசி மாற்றி குறிச்சு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குறள் அல்லது ஏதாவது ஒரு பாடல் வரிகள் ஏதாவது ஒரு இலக்கியத்திலிருந்து அந்த எந்த இலக்கியத்தில்னு கேட்டால் அந்த இலக்கியத்தை சொல்லிடுவீங்க. அந்த இலக்கியத்தை எழுதுனது யாருன்னு வேணும் இல்லைங்களா. இப்போ கலிங்கத்து பரணின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. கீழே கலிங்கத்து பரணி கூட நம்ம அதை கண்டுபிடிச்சி கலிங்கத்து சொல்லிட்டு போயிடலாம். அது எழுதுனது யாருங்கிறது தான் இங்கே கேள்வி. இந்த மாதிரி சில வினாக்கள் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, மீண்டும் ஒரு முறை இந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்துக்கோங்க. இந்த அடிப்படையில் நாம் வினாக்களை படிக்கும்போது தான் முடிந்த வரையில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மை சிரமப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த வினாக்களே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் இன்னும் நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, இதில் இன்னும் எதெல்லாம் வினாக்களாக எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வரிகளிலிருந்து நம்ம 20 வினாக்கள் எடுக்க முடியுங்க. ஆனால் அந்த அடிப்படையில் நம்ம படிக்கும்போதே படிச்சுக்கணும். இப்படி படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த வகையில் வினாக்கள் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை நமக்கு வந்துடும். சரி, மீண்டும் நாம் அடுத்த வகுப்பிலே சந்திக்கிறேன் உங்களை. நன்றி.